இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஏன்னா நீங்கள் எல்லாரும் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறப்போ இட் இஸ் மை டியூட்டி டு ட்ரீட் யூ ஆல் லைக் மை சில்ட்ரன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி வந்து ஒரு 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 எல்டர்லி பர்சனாக இங்கே இருக்கும்போது சின்ன சின்ன குறைகளை சொல்லணும். நீங்கள் உங்களுக்கு தப்பாகவே நினச்சாலும் நீங்கள் வந்து பின்னாடி போய் என்ன இந்த மாதிரி சும்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் சில விஷயங்கள் நம்ம திருத்தணும், சொல்லணும் அப்படின்றது வந்து நான் எப்பவுமே ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். நான் இல்ல அதே மாதிரி வந்து இப்போ வந்து லைஃப்ல வந்து இருக்கிற பெரிய ப்ராப்ளமே நாட் ஒன்லி ஹியர் இன் பிக் பாஸ் ஹவுஸ் ஆர் வெளியில கான்ஃபிளிக்ஸ் தான். அந்த கான்ஃபிளிக்ஸ் என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு பேர் பேசும்போது ஒரு தகராறுன்னு ஒன்று ஆயிடுச்சு, ஒரு சண்டைன்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா வி டேக் இட் டு அ லாங் டைம். அதை வந்து திரும்பவும் வந்து இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்றதோ இல்லை திரும்ப ஷேர் பண்றதோ நம்மளை நாமளே திரும்ப 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 ஹர்ட் பண்ணிக்கிறது தான் வந்து ஆக்சுவலி இப்போ இருக்கிற பெரிய இஷ்யூ.